கொடிகாமன் சந்தை மரக்கறிகளுடைய நிலவரம் வந்து கேட்க போகிறோம். கோவால என்ன விலை போகுது இப்போ? கத்திரிக்காய் பக்கம் பாருங்க, எல்லாம் காட்டி கொட்டி வேர்கள் எல்லாம் வந்து நடக்குது. கரிமிளகாய் என்ன போகுது? கரிமிளகாய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு. இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக கட்டலாம். இப்போ சில இடங்களை புதுப்பிக்க கொண்டாந்து சில அரசியலோ அல்லது தக்காளி கிலோ 100 என்ன போகுது? பழக்க விட்டு அழிஞ்சிக்கலாமே. உற்பத்தியாளர் வரையின வேண்டு ஆக்கள் வரையின எல்லாம் வளமையாக நடக்குது. 50 ரூபா அந்த கேட்ட 3 நாள் பூட்டி இருக்காங்க. நிலவரங்கள் என்ன போகுது? அந்த கடை வந்து பாதிக்கப்பட்டு போச்சு. அந்த புள்ளவே பிரேசவிலவே 3வது உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் வந்து இதில் வந்து பறிக்கிறாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கொடிகாமம் இந்த நகர பகுதி, இந்த கலர் லைட்டு கிட்ட வந்து நிற்கிறோம். இன்றைக்கு வந்து இந்த காலையில் வந்து எது சம்மந்தமாக பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடிகாமம் பொதுச்சந்தை. கொடிகாமம் பொதுச்சந்தை வந்து இப்போ எப்படி இருக்குது, எப்படி வந்து மாற்றங்கள் அடைஞ்சிருக்குது, 2026 வந்து எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த மரக்கறிகளுடைய விலை நிலவரங்கள், சந்தை வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து இன்றைக்கு இந்த காணி வாயில வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகரப்பகுதி, இந்த கலர் லைட்டு கிட்ட தான் நான் வந்து நிற்கிறேன். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கடைகள் எல்லாம் வந்து திறக்க ஆரம்பிச்சுக்காங்க. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7:30 மணி ஆகுது. 7:30 மணிக்கு பாருங்கள் நகரப்பகுதியில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சந்தை வந்து அங்காள இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பாருங்க கொடிகாமம் பொதுச்சந்தை நடக்குது. நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து போகணும். அதுக்கு முதல் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல பிஸியாக தான் இருக்குது நகரப்பகுதி அதிகாலையில். ஓகே, நாங்கள் அப்படியே சந்தை பகுதிக்கு உள்ளே வந்து போக போகிறோம். உள்ளுக்கு வந்து போவோம். பாருங்கள் சந்தை வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியலை. நாங்கள் வந்து போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. நிறைய நாளாச்சு. நானும் வந்து மற்ற சந்தைகளுக்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்து போகிறது. இந்த கொடிகாம பகுதிக்கெல்லாம் வந்து நிறைய நாளாச்சு. உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ தான் வந்து ஒரு கடையெல்லாம் வந்து இப்போ தான் வந்து திறக்கிறாங்க. 7:30 மணி 8 மணி கிட்ட ஆகுது. 7:30 மணி ஆகுது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த எவரெஸ்ட் கேக் கடையெல்லாம் இருக்குது. இங்கே சாப்பாட்டு கடைகள்னு சொல்லி சந்தை பகுதி. ஓகே, இதுதான் வந்து பாருங்க. இது வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நுழைவாயில். நாங்கள் உள்ளால வந்து போகிறோம். வெளியே வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து பழமை மாறாத தேங்காய் கடைகள் இருக்குது. இதில் பாருங்க எல்லாம் வந்து பழைய கடைகள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய்கள் எல்லாம் இருக்குது. தேங்காயுடைய விலைகளுக்காக வந்து இன்றைக்கு என்ன மாதிரி இருக்கா கேட்போம் அண்ணன் கேட்ட. ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. என்ன மாதிரி இன்றைக்கு தேங்காயோட நிலவரம் என்ன மாதிரி போகுது? இன்றைக்கு கொடிகாமம் சந்தையில் கொஞ்சம் சூடுன்னா விலை கூடி இருக்கு. என்ன காரணம்? தைப்பூசம் வருது. தைப்பூசம் சிவராத்திரி. அதுக்காக ஒரு 10 ரூபா 5 ரூபா விலை கூட. அவ்வளோ பெரிய அளவில் இல்லைன்றா கொஞ்சம் கூடி இருக்கேன். கொஞ்சம் கூடி இருக்கு. எவ்வளோ போகுது? என்ன மாதிரி விலையில் போகுது? இப்போ கிலோ கணக்கு கிலோ 150. கிலோ 150 விற்கிறீங்க? ஒரு கிலோவுக்கு தர மாட்டாங்க. கிலோவுக்கு மேலால விற்கிறது கூறல் விலை. இப்போ நிறைய இப்போ இங்கே என்ன மாதிரி விற்கிறீங்க நீங்கள்? கிலோ காய்க்கு இந்த மாதிரி கிலோவுக்கு கொடுக்க இப்போ கட்டாது. காய் கணக்கு நல்ல காய் 150 ரூபா போகுது. அது 400 என்ன 1 கிலோவோட குறைய இருக்கு. 300 150 கிராம் எல்லாம் 150 ரூபா போகுது. ரைட். அதால கிலோவுக்கு கொடுக்கல. அப்போ இன்றைக்கு இப்படிதான் வந்து போகுது. வியாபாரிகள் அடிக்கணும். விலை குறைவு. தேங்காய் வியாபாரிகள் எத்தனை பேர் இருக்கணும்? அது ஒரு 25-30 பேர் வைக்கணும். தேங்காய் வியாபாரி 30-35-40 பேர் கிட்ட இருக்கு. நீங்களும் தேங்காய் வியாபாரி? நானும் வியாபாரி. எத்தனை வருஷமா செய்றீங்க? நான் கனகால 10 வயசுலேருந்து செய்வேன். நீங்க என்ன மாதிரி தேங்காய்ன்றது வந்து நீங்க ஒரு தொகையை எடுத்து அப்படி இங்கே எல்லாம் மார்க்கெட்டுக்கு வரும். மார்க்கெட்டில் வச்சு தான் வாங்குறேன். வானில் காரில் மோட்டர் சைக்கிளில் வந்து கொண்டு இருக்கும். ஆக்க கொண்டு வரதான் நீங்கள் அதை ஒரு விலை பேசி வேண்டிட்டு அங்கே 5-10 ரூபா கூறுவினம். கூறுவினம் பாடிக்கிழு. ரைட். இங்கே ஆக்கலாம் பின்னிக்கு நிற்கிறமே அதெல்லாம் கூறுவினம். ரைட். ஓகே. ரைட். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் தேங்காய் சந்தை விலை நிலவரங்களை வந்து இந்த மாதிரி வந்து கேட்டோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாருங்கள் நிறைய வாகனங்கள்லாம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் பழைய மரக்கறி மார்க்கெட். வந்து பாருங்கள் இப்போ வேலைகள் வந்து நடக்குது. இந்த திருத்த வேலைகள் நடக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி
எல்லாம் வந்து திருத்த வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய மரக்கறி இந்த சந்தை வந்து இந்த கட்டுற தொகுதி வந்து இப்போ கட்டிக்காங்க. இல்லை பாருங்கள், மரக்கறி எல்லாம் வந்து கொண்டு போயிடும். இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக கட்டணும். உள்ளுக்கு போய் வந்து என்ன மாதிரின்னு போய் பார்ப்போம். இது வந்து உள்ளுக்கா மரக்கறி தான் விற்கிறாங்களா? என் வேலைகள் வந்து உடைஞ்சிருக்கு முடியலை வேலையில். இங்கே வாங்க, இதில் வந்து பழக்கடைகள், இங்கால வாழைப்பழங்கள், பொயிலியல், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போகுது. என்ன மாதிரி என்னென்ன விலையில் வந்து பொயில போகுது? பல விலையில் இருக்கேண்ணே. இங்கே வந்து பாருங்க, வாழைக்குலைகள் எல்லாம் வந்து இங்கே வந்து வாழைக்குலைகள் வந்து வந்தது. இங்கே எல்லாம் வெத்தலை கடைகள். என்ன வெத்தலை என்ன விலையாக போகுது? 5 ரூபா. ஊர் வெத்திலையா? கொழும்பு வெத்தில. ரைட். இங்கே வருங்க. வாழைப்பழங்கள் என்ன விலை போகுது? என்ன கதலி 120 இந்த மாதிரி தான் போகுது. இது வந்து இப்போ புதுசாக கட்டினேன் என்ன? ரைட்டு. ரைட்டு. ஓகே, இப்படி தான் வந்து பாருங்கள். இந்த கட்டுற தொகுதி வந்து பாருங்கள், மேலே வந்து ஜிப்சம் எல்லாம் அடித்து லைட்டுகள் எல்லாம் வந்து போட்டு இப்போ புதுசாக வந்து கட்டி கொடுத்தீங்கன்னா இங்கே எல்லாம் வந்து நாங்கள் வந்து வியாபாரங்களில் வந்து ஈடுபடுறதை வந்து காமெடியாக இருக்குது. இங்கே பாருங்க, மரக்கறி சந்தை. இதில் வந்து இப்போ வந்து புதுசாக கட்டினது இந்த கட்டுறதுக்காக வந்து இப்போ மாற்றிக்காங்க. புதுசாக கட்டலையா? இதில் வந்து அண்ணா கட்ட இன்றைக்கு கொடியாமன் சந்தை மரக்கறிகளுடைய நிலவரம் வந்து கேட்க போகிறோம். அண்ணா என்ன மாதிரி இன்றைக்கு நிலவரங்கள் போகுது? மரக்கறி கொஞ்சம் மலிவாக தான் போகுது. மலிவாக தான் போகுது. என்ன மாதிரி இப்போ கோவாலாம் என்ன விலை போகுது? இப்போ கோவா 220 ரூபா. 220 ரூபா. கத்திரிக்காய் கொஞ்சம் சூட நாளைக்கு சிவராத்திரி வருதுனால இண்டே கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடி இருக்கேன். 400 விற்கிறேன். 400 கத்திரிக்காய். இது எங்கே கத்திரிக்காய்? இது எங்கள் ஊர் கத்திரிக்காய் இல்லடி? இல்லை, இப்போ இன்னும் இங்கே வேறு வவுனியாக்காய் தான் இங்கே செய்கிறாங்க இந்த கத்திரிக்காய். ரைட். என்ன கறிமிளகாய் என்ன போகுது? கறிமிளகாய் 500 ரூபா. 500 ரூபா. வாழைக்காய் 1 கிலோ 200 ரூபா. 200 ரூபா 1 கிலோ. இந்த கறிமிளகாயெல்லாம் எங்கே வருது? எல்லாம் இங்கே எங்களோட ஊர் இது தானே? ரைட். இது கேரட் என்ன விலை போகுது? கேரட்னா தம்புள்ள கேரட் 400 ரூபா விற்கிறோம்னா. இது தம்புள்ள கேரட்டா? இது தம்புள்ள கேரட்டோ. அது யாழ்ப்பாணம். உருளைக்கிழங்கு 150 ரூபா கிலோ. 150. தக்காளி கிலோ 150 ரூபா விற்கிறோம். சில்லறைக்கு விற்கிறோம். விற்கிறோம் 1 கிலோ. ரைட். இப்போ இங்கேருந்து உங்களோட நீங்கள் வெளியில் நீங்கள் தமிழ்லேருந்து தான் எடுக்கிறது அப்படியே? இல்லை, இங்கே சாமானம் இருக்கணும். நம்மள ஏற்றுமதி இருக்கும். அது அங்கே விலை ஓடினாலும் இங்கே சாமான் அங்கே விலை இங்கே விலையாண்டா அங்கே எடுப்போம். அங்கே விலை ஒரு வந்தால் அப்புறம் மாற்றி எடுப்போம். ரைட். ஓகே. பாவக்காய் என்ன விலை போகுது? பாவக்காய் நேற்றுக்கு 400 ரூபா, 500 ரூபா. சிவராத்திரி நல்ல பாவக்காய் என்ன? கிலோ 500 ரூபா. ரைட். பீட்ரூட் 1 கிலோ 200 ரூபா. 200 ரூபா. மரவள்ளிக்கிழங்கு 180 ரூபா. 180. துவாப்பூசணி என்ன விலை போகுது? 250 ரூபா. பைத்தங்காய் நேற்றுக்கு 400 ரூபா, 600 ரூபா விற்கிறோம். ஏன் விலை ஓடிட்டு? சிவராத்திரி வருது. 4 சிவராத்திரி அதுக்காண்டி கொஞ்சம் விலை ஓடும். என்ன வெண்டிக்காய்? 1 கிலோ 300 ரூபா. ரைட். போஞ்சி கிலோ 300. பச்சை மிளகாய் என்ன விலை ஓடி? பச்சை மிளகாய் 300 ரூபா, 350 ரூபா. 350 ரூபா. இதுக்குள்ள இருக்கிறதுக்கு விலை கூடனா என்னது? இந்த விலைக்கு பஜாருக்கு பைத்தங்காய் விலை ஓடும். பைத்தங்காய் விலை ஓடும். ரைட். வெங்காயங்கள் என்ன விலை போகுது? வெங்காயம் இம்போர்ட் வெங்காயம் இந்தியன் 250 ரூபா, 260 ரூபா. பெரிய வெங்காயம் இல்லையோ? ஆமாங்க, இருக்காங்க. அங்கே இருக்கு. எல்லாம் உண்டு. எல்லாம் உண்டு. ரைட். ஓகே. இது தார் என்ன விலை போகுது? தார் 120 ரூபா. 120. ஒரு கட்டா? கிலோ என்ன? கட்டா 80 ரூபா. நல்லா இருக்கு என்ன வெங்காய தார்? இது புடலங்கா 150 ரூபா. 150. அஞ்சாலடா பூசணிக்காய் என்ன? பூசணிக்காய் என்ன விலை போகுது? 100 ரூபா. கிலோ 1 கிலோ 100 ரூபா. ரைட். மரவள்ளிக்கிழங்கு இது என்னது? கருணாக்கிழங்கு என்ன? கருணாக்கிழங்கு என்ன விலை போகுது? 250 ரூபா. 250. அப்போ இது வந்து இந்த கட்டுற வந்து இப்போ இது புதுசாக கட்ட இல்லையா? இது 30 வருஷத்துக்கு மேற்பாடு கட்டும். இது வந்து இப்போ பெயிண்ட் அடிச்சிருக்கு. பெயிண்ட் அடிச்சு அப்போ அதுதான் வந்து புதுசாக கட்டணும். அதான் புது கட்டுறோம். ரைட். இப்போ இங்கே அதுக்கெல்லாம் நீங்கள் முதல் ஜாவரஞ்சுது? அதான் முதல் ஜாவரம். ரைட். இப்போ திருத்த வேலை செய்யணுமா? திருத்த வேலையில் கூடாது. அங்கால பஸ் ஸ்டாண்ட் என்ன மாதிரி. பஸ் ஸ்டாண்டு அங்கால பஸ் ஸ்டாண்ட் என்ன மாதிரி. ஏன் பஸ் ஸ்டாண்ட் வர போகும்? ரைட். இங்கால அமைச்சு ரைட். இது உள்ளுக்கான பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட் ஏன் ஆகுது? ரைட். ஓகே. இப்படி தான் வந்து போகுது. வேறுங்க இங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இங்கெல்லாம் நிற்கிறாங்க. இங்கெல்லாம் பாருங்க, இங்காலையின் வியாபாரங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அவரைக்காய் என்ன விலை போகுது? அவரை 200 ரூபா. ரைட். இது என்ன பிஞ்சில முடிஞ்சு வச்சோ? தக்காளி பழம்? தக்காளி காய் என்ன? ஏன் பழக்க விட்டு அழிஞ்சிக்கலாமே? நல்லா இருக்கும் என்ன? ரைட். இங்கால அண்ணா லீக்ஸ் இருக்கு. லீக்ஸ் என்ன விலை போகுது? தமிழ்ல 400 ரூபா. ரைட். நீங்கள் தக்காளி பழம்? ரைட். ஓகே, நன்றி. இங்காலையும் வந்து பாருங்க. ஐயாட்ட என்ன மாதிரி இந்த இது இலை என்ன விலை?
இலக்கோவாவே 50 ரூபா ரைட் என்ன மாதிரி இன்றைக்கு நிலவரங்கள் என்ன போகுது வைத்தங்காய் விலை என்ன மற்றதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல வியாபாரங்கள் என்ன போகுது மிச்சம் பிடிக்கல ரைட் ஓகேயா ஓகே இங்கே பாருங்க அப்படியே வந்து கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பெரிய மார்க்கெட் தான் இங்கே வண்ணங்களை நிற்கணும் பாருங்க பெரிய மார்க்கெட் நிலவரம் இப்படி தான் வந்து போகுது இங்கே பாருங்க எல்லா மரக்கறிகளும் இருக்குது இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே வந்து இந்த இதான் வந்து முதல்ல இந்த மார்க்கெட் இது வந்து இப்போ திருத்த வேலைகள் பாருங்க ஓடலாம் காட்டி திருத்த வேலைகள் வந்து நடக்க போகுது இங்கே பாருங்க இந்த இடத்துல அந்த விலைகள் எல்லாம் வந்து தீர்மானிக்கிறது இங்கே பாருங்க இதில் வந்து பெரிய என்னென்ன சாமான்களை வந்து கொண்டு வந்து பறிக்கிறாங்க இதில் பாருங்க உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் வந்து இதில் வந்து பறிக்கிறாங்க இந்த அளவு அம்மன் கோயில் இருக்குது பாருங்க இதான் இருக்குது இந்தியாலேயுமெல்லாம் காட்டிட்டாங்க பாருங்க இதெல்லாம் காட்டிவிட்டாங்க இதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து வரப்போதான் அதனால் வந்து காட்டிவிட்டாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஆக்கள் எல்லாம் வந்து இந்த பொருட்கள் எல்லாம் கூட வந்து இதில் அந்த விலைகள் வந்து தீர்மானிக்கிற இடம் ஐயா நினைக்கிற ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி என்ன நடக்குது இந்த சந்தை 4 சிவர் இருக்குல்லோ அந்த பரப்பளவு அதுக்குள்ள இந்த சந்தை இதுல தான் கிட்டமுட்ட எங்களுக்கு தெரியாத நாங்களுக்கு வந்து 30-35 வருஷம் அதுக்கு முன்ன எத்தனை வருஷம் தெரியா நிரந்தரமா நீட்டா நடந்த இடம் இப்ப சில இடங்களை புதுப்பிக்க கொண்டாந்து சில அரசியலோ அல்லது விட்ட உண்மையில எங்களை சந்தையில முழுக்க பொதுவாக இந்த சந்தையில சரியரவாதி வடக்கு பக்கம் போட்டுது உங்க தேங்காய் கடை மீன் கடை மரக்கறி கடை பழக்கடை எல்லாமே உங்களால கொண்டு போயிட்டு இதுல ஏதோ பஸ் ஸ்டாண்ட் வர போதுன்ற ஒரு கதை பாருங்க இந்த தூக்கடி அதாவது இந்த சாமான் கொள்வனம் செய்யற இடம் இதுல இந்த மேல இருந்த இதற்கா பிடிச்சு காணுவோம் இந்த மேல உயரத்துல இருந்த சரியோ இந்த இந்த இரவோடு இரவா வந்து பிரேசவக்காரர் இந்த வயர் எடுத்து இங்க மாத்தி போட்டு இவர் அடுத்த நாள் கால வேற இதுல தூக்கடி சொல்லி இப்ப இவர் ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறோம் இதெல்லாம் வார சாமான் எங்களுக்கு தெளிவாக தெரியுது இல்ல முன்னுக்கு மறைப்பாயிடுது இது ஆக பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறேன் இவ சந்தை ஒவ்வொரு சந்தையும் டெண்டர் கிடைக்கவே இல்லை வேறு ஆக்கள் இப்ப ஒவ்வொரு சந்தையும் டெண்டருக்கு விடுற காலம் தான் இப்ப இதான் டெண்டருக்கு எடுத்தாங்க அப்ப இப்ப கொஞ்சம் இது என்னன்னு சொன்னா இதுல இருந்தப்பன் இதுக்கு படம் எடுத்து வந்துவோம் பிடிச்சது அது பொறுக்கம் இதை டெண்டருக்கு பெரிய விட்டுடுது விலக்கி விட்டுடுது அது யார் தான் எடுத்து கலட்டுறான் கலட்டி அப்ப இடைஞ்சா கலட்டுறவனுக்கு பெரிய சேவை செய்திருக்க போனோம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நாள கலட்டி வெளியேற்ற முடியுமோ அவ்வளவு ஏன்னா சந்தையை பூட்டி போட்டு செய்யல இது சந்தை கோடி ரூபாய்க்கு வித்து போடுன இந்த சந்தையில நாளாந்தம் உற்பத்தியாளர் வரையின வேண்ட ஆக்கள் வரையின எல்லாம் மலமையா நடக்குது ஆனா இது இப்ப உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு என்னன்னா இவ பகுதி பகுதியாக கொடுத்து இப்ப உதாரணத்துக்கு அப்ப ஒரு நீதிமன்றத்தில் ஏலம் போட்டா நீதிமன்றம் என்ன சொல்லுது பின்னால 4-5 மணிக்கு அந்த ஏலம் போட்ட சாமான வெளியேற்றணும் அதே மாதிரி இவங்களோட நிபந்தனை கொடுத்துருக்க வேணும் பகுதி பகுதியா கலட்டி வெளியேற்றணும் இது வேறும் சந்தேக போல இடைஞ்சல் வேறும் அதுல இருக்கா பிடிச்சு கொண்டு போவோம் அதை பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறேன் இன்னும் ஒரு கடை இது பிடிக்க வேணும் அதுல 2 கடை கிடக்கு படம் எடுத்து கொண்டு போவோம் அந்த கடை ஒரு பொம்பளை பிள்ளை குமார் பிள்ளை தான் அந்த கடை நடக்குது அப்பா அம்மா வளர்ந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை அந்த கடையப்பன் அந்த கடைக்கு ஒரு கடைக்கு 3000 ஒரு கடைக்கு 4000 7,000 ரூபாய் ஒரு மாசம் பிரேசவைக்கு வரி கட்டுதான் அதுக்கும் சந்தை டெண்டர்காரருக்கும் தொடர்பில்லை அது பிரேசவைக்கு நேரடியாக கொடுக்கப்பட்ட கடை அந்த இந்த இடவுறால அந்த கேட்ட 3 நாள் பூட்டி இருக்காங்க சின்ன கேட் இருக்கு அத என்ன அந்த கடை வந்து பாதிக்கப்பட்டு போச்சு இல்ல பாதிக்கப்பட்டு போச்சு அந்த புள்ளவே பிரேசவையில 3ஆவது பிறகு ஏன் இந்த கேட்டு பூட்டி பிரேசவையில தான் எனக்கு தெரியாது இங்க 20,000 வாட்சர் தான் அதை பூட்டி இருக்கிறேன் அப்படி அப்ப இந்த சந்தையில நிறுத்த இதுல பஸ் ஸ்டாண்ட் வர போனா இந்த கடைகள் எல்லாம் வந்து அங்க வர காலப்போக்குல தெரியாது இப்ப இன்னும் அதுக்கு அனுமதிகள் சரியான முறையில் வரையில்லை இது வந்து என்னென்று நாங்கள் நெடுக அடிபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த சந்தையின் பெறப்படாத மிரக்கறி கடைக்குரிய மாதிரி இதை பயன்படுத்துங்க நெடுக ஏனென்றால் நீர் பேரும் இன்றைக்கு ஒரு அதில் பார்த்தா ஒரு டிப்பர்ல போன ஒரு சீத்திப்பியில் போன பெத்தில ஒரு கொண்டு ஓடி வரான் இதுல தான் இவ்வளவு காலம் பெத்தில கடை பல கடை இருந்தேன் இதை கொண்டு கடைசியில தள்ளியாச்சு சரியோ அவங்க வந்து இதில் கேட்டாங்க வெத்தில கடை எங்கே வெத்தில கடை அங்கெல்லாம் திரும்பி போறாங்க என்னென்றால் ரோட்டுக்கு அருகாலோடு அமைஞ்ச இடம் தான் சரியான முறையில் எல்லாமே ஓரளவுக்கு அவசரத்துக்கு வந்து போகணும் அதுல இதுகள் எல்லாம் ஒரு செயல்பாடுகள் பஸ் ஸ்டாண்ட் வர போகணும்னு சொல்லி சொன்னா அங்க இருக்க கடையெல்லாம் வந்து இங்கே வர போகணும் சரி அது காலப்போக்கில் இப்ப அப்படி ஒரு கதை ஒன்று உருவாது இது இங்க வர்த்தக சங்கம் ஒன்று இருக்கு வர்த்தக சங்கம் தான் பஸ் ஸ்டாண்டை கொண்டாடுறதுக்கு முயற்சி செய்யுது வர்த்தக சங்கம் வந்து வெளியில உள்ளாக்கள்
இதுக்குள்ள வந்து நாங்கள் அப்போ மரக்கறி வியாபாரிகளால் இந்த சந்தை நிறைய கோடி ரூபாய்க்கு மேலே போகிற காரணம் என்ன சாமான் உற்பத்தி தேங்காய் மாங்காய் பிலாக்காய் பழ வகை முக்கியமாக மரக்கறி வகை இதுகளை வச்சு தான் சந்தை ஏலம் போகுது இவ்வளோ ரூபாய்க்கு. அப்போ இதில் வர்த்தகக்காரருக்கு தலைவர்கள் தப்பு ஏன்னா அவே தங்க வேறு என்ன கேட்க போறீங்க? வேற என்ன இதெல்லாம் காட்டி ஓட்டிக்கிட்டாக்கா புதுசாக செய்ய போயணுமே சொல்றாங்க. இதைத்தானே பஸ் ஸ்டாண்ட் ஆக்க எங்களுக்கு சரியா தெரியல. இதெல்லாம் காட்டி போட்டு புதுசாக எல்லாம் உங்களுக்கு செய்து தரப்போறாங்க சொல்றாங்க. இதுக்காக நாங்கள் இவ்வளவு காலம் மரக்கறி யாரும் செய்த நாங்கள் எங்களை இடம் மாற்றி போட்டு திரும்பி வச்சு சரிதான் இல்லாமன்றாங்க பேருந்து புடுங்குறாங்க. இப்போ இங்க இருக்கிறத வந்து இங்கே மாற்றி போட்டாங்கல்ல மாற்றி எல்லாம் இங்கே வர நடக்குது. இங்கே இன்னும் ஒன்று நடக்கல வேறு என்ன மரக்கறி வகைகள் ஓரளவு. இது வந்து ஹோல்சேல் என்ன இப்போ தற்சமயம் இதுதான் இப்போ ஹோல்சேலாக பயன்படுத்துகிற இடம். இடைஞ்சலான கட்டத்தில் நிற்கிறேன். வேறு என்னது வேற என்ன அதான் கூட குடிக்காம வச்சிருந்த நிலவரங்களை கேப் பண்ணா வந்தாங்க. மரக்கறிகள் இப்போ சாதாரண ஒரு மாற்றம். இதை கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த சீசன் அப்படித்தான் கொஞ்சம் விலைவாசி மாறி இருக்கு. விலை வேறு என்ன நீங்கள் இதெல்லாம் மேலே செய்றீங்க வந்து அந்த பட்டடை எந்த உங்க 4 ஊடும் எந்த மரக்கறி ஜாவரம் சரி அது உங்களை கடை 4 பேர் வச்சு செய்கிறேன். நான் தமிழில் போய் மரக்கறியாக அப்போ அதில் வச்சு செய்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ நல்லவன் கதைக்கையில் சில ஒழுங்கமைப்பு பிரேச ஊடாக இங்கே சரி செய்யல சொல்லவும் செய்யணும். எல்லாம் பெரிய பிரச்சனை இது மாதிரி பிரச்சனை தான். இதில் போட்டு பார்த்தோம். ஓகே இங்கே இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை வந்து அந்த ஐயாயிரம் காய்ச்சல் மார்க்கெட் இங்கால பக்கம் பாருங்க எல்லாம் காட்டி கொட்டி வேலைகள் எல்லாம் வந்து நடக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி முதல்ல இந்த மார்க்கெட் எல்லாம் காட்டி கொட்டியாச்சு அப்படி தான் இருக்குது. ஓகே அப்படியே எங்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பழக்கடையில் வந்து உள்ளுக்கு இருக்குது. இங்கே வந்து பழக்கடை இருக்குது. பழக்கடையை வந்து இங்கே போய் பார்ப்போம் என்ன வேகன்னு சொல்லி. இதில் பாருங்க பழங்கள் எல்லாம் வந்து இருக்குது. என்ன மாதிரி ஐயா பழங்கள் என்ன விலை போகுது? 140. ஆ கதலி 150. ரைட் 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 ரைட். இங்கே பாருங்க இங்கே வந்து பழக்கடை. இதுக்குள்ளே வந்தால் இங்கே அம்மா எல்லாம் நிற்கிறா. அம்மா வணக்கம். என்ன மாதிரி இல்லை இல்லை அது வேறு யாரோ வந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவை ஒருக்கா வருவோம். சந்தை நிலவரங்களை கேட்குறானே என்ன மாதிரி பழங்களை கவலை அது 100 எத்தனை எத்தனை வரும்? 8 100. ரைட் ஒரேஞ்சு என்ன விலை? 30. மாம்பழம் என்ன விலை? கிலோ 600. இது ஊர் பழாம்பழமே. எங்கே எவ்வளோ இது ஒரு பழம் கிலோவா? 100. கிலோ படி எல்லாம் இல்லைன்னு. எத்தனை வருஷமா சரிங்க வியாபாரம்? 25 வருஷமா சரிங்க. இப்போ எத்தனை வயதாப்பா அம்மாவுக்கு? 72 வயது. நீங்கள் வியாபாரம் பாருங்க. ஓகே எங்களை வேறுங்க அம்மா எல்லாம் வந்து வச்சு செய்யணும். எங்களால் நீங்கள் எடுங்க வேணும். ஓகே அப்படியே சுற்றி இங்கே சின்ன சின்னதாக கடைகள் இங்கே வந்து பாருங்கள். ஐயா டைம் இங்கே பழங்கள்லாம் வச்சு விற்கிறாரு. எவ்வளோ கொய்யா? கிலோவா? கிலோ 400. பத்தாப்பழம் 150 கிலோ. ரைட் ரைட் ரைட். இங்கே ஆப்பிள் மாதுளம்பழம் என்ன விலை போகுது? 500 உண்டா? ரைட் ரைட் ரைட். இங்கே பாருங்க இங்கே பலாப்பழம் இருக்குது. அங்கே காணல. ஓகே இங்கே ஐயா வந்து இங்கே பாருங்க திருகணி இந்த அகப்பையல் சுலகெல்லாம் விற்கிறாரு. எவ்வளோ சுலகு போகுது? 1100. அகப்பை ஒரு விலைக்கு இருக்கு. இந்த பாய் என்ன விலை போகுது? 1300. பாருங்க ஓலையில் பின்னின பாய பாருங்க. இப்போ வந்து இங்கே யார் ஓலையில் படைக்கணும்? எல்லாரும் இப்போ கட்டு இல்லாமல் அது படைக்கணும். அப்படி கிலோ 250 வைக்கிறீங்களா? ரைட் ரைட் ரைட். இது என்ன விலை திருகணி? 100. இதெல்லாம் வந்து இந்த வாரது இங்கே ஆக்கல் செய்கிறது என்ன? ரைட் 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 ரைட். இப்போ இங்கே யார் இப்போ திருகணி எல்லாம் பயன்படுதா என்ன? எல்லாம் அப்படியே போச்சு. இங்கே இதான் வந்து அந்த வீட்டில் வந்து உரி கட்டுறது பூசணி காட்டி விடுறது. இது எவ்வளோ போகுது? 200 என்ன? என்ன மாதிரி வியாபாரங்கள் என்ன போகுது? இப்போ தான் மட்டும் என்ன? ரைட் 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 ரைட். பின்ன தான் மீஞ்ச என்ன பின்னுக்கு? ஓகே ஓகே. அதனால் பேமெண்ட் உடுப்பு கடை இல்லாமல் இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அப்படியே வந்து பாருங்க அப்படியே வியாபாரங்கள்
ஆக்களும் ஒவ்வொருத்தரும் தங்களால் இயன்ற அளவு பொருட்களை வேண்டி வச்சு வியாபாரங்களை வந்து செய்யணும். ஓகே, இப்படியே பழக்கடைகள், மரக்கடைகள் விலைகள் இடத்துல எல்லாம் வந்து என்னென்ன விலைகள்னு வந்து பார்த்தோம். பாருங்க, இந்த கட்டுறது தான் வந்து இப்போ புதுசாக கட்டுறோம், புதுசாக கட்டினது. ஓகே, இப்படியே ஒழிக்கிறோம் நாங்களும். நிலவரங்கள் எல்லாம் வந்து கேட்டோம், மரக்கரையினுடைய விலை நிலவரங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி உங்களுக்கு வந்து உள்ளே வந்து போய் பார்த்தோம். அதுக்குள்ள அந்த சந்தைக்குள்ள ஒரு சில பிரச்சனை வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தை இருக்கிற முன்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து வரப்போகிறோம் அந்த மாதிரி ஒரு அதுன்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் வரலாம், ஏன்னா இதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்குது. அதனால் வந்து அந்த பக்கங்களில் சில நேரங்களில் பஸ் ஸ்டாண்ட் திரைப்படம் வந்து வரலாம். ஓகே, காலி வந்து பார்த்துப்பீங்க. இன்றைய நாளில் கொடிகாமம் சந்தை போது எப்படி இருந்தது, விலை நிலவரங்கள் எல்லாம் வந்து கேட்டோம். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. கொடிகாமத்தை சேர்ந்தாக்கள் யாராவது வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க. மறக்காமல் காலையை லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்து காட்டு பண்ணுறேன் சொல்லிக்கொண்டு அப்படியே நான் இந்த வீடியோ வந்து தொடங்கின இடத்துல வந்து அப்படியே முடிக்கிறேன். ஓகே, பாய் பாய். கேட்டால் பாருங்க, திருப்பம் வந்து இந்த கலர் லைட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, பாய்.